Hi students, நம்ம வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் சாப்டர் 4 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் அந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு எலக்ட்ரிக் சார்ஜ்னால் என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, அதோட டைரக்ஷன் என்ன, அதை எப்படி மெஷர் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் பேஜ் நம்பர் 41 இருக்குது. எலக்ட்ரிக் கரண்ட் when the charged body object is provided with conducting path, electrons start to flow through the path from higher potential to lower potential region. அதாவது ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு பாத்தை வந்து ப்ரொவைட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஃப்ளோ ஆகும், அந்த பாத் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாத்திரம் வந்துட்டு ஃப்ளோ ஆகும். எப்படின்னா ஹையர் பொட்டென்ஷியல் ரீஜன் வந்துட்டு லோவர் பொட்டென்ஷியல் ரீஜனுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஃப்ளோ ஆகி அந்த பாத் மூலயமா போகும் அப்படிங்கிறாங்க. Normally the potential difference is produced by a cell or a battery. ஸோ நார்மலாக வந்துட்டு அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எது ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய செல்லோ பேட்டரியோ தான் வந்துட்டு அதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. when the electrons moves we say that an electric current is produced. அதாவது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டில் வந்துட்டு எலக்ட்ரான் வந்துட்டு மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அங்கே வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் an electric current is formed by moving electrons. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எலக்ட்ரிக் கரண்ட் எதனால் ஃபார்ம் ஆகுது, மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸில் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்னு பார்க்கும்போது ஒரு சார்ஜ்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பாத்தை நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃப்ளோ ஆக ஸ்டார்ட் ஆகுது. அந்த பாத்தில் எந்த ரீஜன்லேருந்து ஃப்ளோ ஆகுனா ஹையர் பொட்டென்ஷியல் ரீஜன்லேருந்து லோவர் பொட்டென்ஷியல் ரீஜனுக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ நார்மலாக அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய செல்லோ பேட்டரியோ தான் வந்துட்டு அதை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது அங்கே வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இதுலேருந்து என்ன தெரியுது, எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு மூவ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டில் மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ்னால தான் எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த கரண்ட்டோட டைரக்ஷன், அதாவது வந்துட்டு டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்னு கொடுத்துருக்காங்க. Before the discovery of electrons, scientists believed that electric current consisted of moving positive charges. அதாவது வந்துட்டு எலக்ட்ரான்ஸை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட்லாம் என்ன நம்பினாங்க, என்ன பிலீவ் பண்ணாங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டில் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்குது, அதுதான் வந்துட்டு மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பிலீவ் பண்ணாங்க. although we know that this is wrong. நமக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு ராங்கான ஐடியா. The idea is still widely held as the discovery of flow of electrons did not affect the basic understanding of the electric current. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐடியா வந்துட்டு ராங்கான ஐடியா. ஸோ டிஸ்கவரி, அதாவது எலக்ட்ரான்ஸோட டிஸ்கவரிக்கு அப்புறம் அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எந்த ஒரு எதையும் அஃபெக்ட் பண்ணாது, ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டோட இதை வந்துட்டு அதை அஃபெக்ட் பண்ணாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். The movement of positive current charge is called conventional current. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு மூவ் ஆச்சுன்னா அந்த கரண்ட்டை வந்துட்டு நம்ம கன்வென்ஷனல் கரண்ட்னு சொல்கிறோம். The flow of electrons is termed as electron current. அப்படி ஃப்ளோ ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். In electrical circuits, the positive terminal is represented by long line and negative terminal as a short line. ஸோ ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் எடுத்துட்டோம்னா நம்ம வந்துட்டு ஒரு லாங் லைன் போட்டோம்னா அது வந்துட்டு பாசிட்டிவ் சைடை, பாசிட்டிவ் டெர்மினலை ரெப்ரசன்ட் பண்ணும். இதுவே ஒரு ஷார்ட் லைன் போட்டோம்னா அது வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். பேட்ரி இஸ் த காம்பினேஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல். ஸோ பேட்ரிங்கிறது தான் வந்துட்டு காம்பினேஷன், ஒன்று அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய செல்ஸுக்கு ஒரு காம்பினேஷன் தான் பேட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், இதுதான் ஒரு செல், இது வந்துட்டு பேட்ரி. ஸோ இந்த லாங் லைன் வந்துட்டு பாசிட்டிவ் டெர்மினல் டெபிக்ட் பண்ணுது, இந்த ஷார்ட் லைன் வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல் டெபிக்ட் பண்ணுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சீரீஸ், இந்த செல்ஸ் நிறைய செல்ஸ் சேர்ந்தால் ஒரு பேட்ரி வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், we can measure the value of current and express it numerically. நம்மளால் கரண்ட்டை வந்துட்டு மெஷர் பண்ண முடியும், அதோட வேல்யூவை மெஷர் பண்ண முடியும். current is the rate at which
சார்ஜஸ் ஃப்ளோ பாஸ்ட் எ பாயிண்ட் ஆன் எ சர்க்கியூட். அதாவது நம்மளோட கரண்ட்டுக்கு ஒரு வேல்யூ, அந்த கரண்ட்டோட வேல்யூவும் மெஷர் பண்ண முடியும், அதை நியூமரிக்கலாக அந்த கரண்ட்டோட வேல்யூ என்னன்னு நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ கரண்ட்டுங்கிறது என்னென்னா இட் இஸ் த ரேட், ஒரு ரேட்டு விச் சார்ஜஸ் டு ஃப்ளோ பாஸ்ட் எ பாயிண்ட் ஆன் எ சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட்டில் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகக்கூடிய பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் இஃப் Q இஸ் த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ். ஸோ Qன்னு நம்ம என்னென்னு பார்த்தோம், சார்ஜ்னு பார்த்தோம். ஸோ நம்ம Qவை வந்துட்டு குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் பாசிங் த்ரூ த கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஒயர் இன் எ டைம் t. அதாவது டைம், இந்த டைமில் வந்துட்டு அந்த கரண்ட் வந்துட்டு அந்த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் வந்துட்டு பாஸ் ஆகுது ஒரு ஒயரில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் கரண்ட். ஸோ கரண்ட்டோட சிம்பிள் தான் வந்துட்டு I. அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா I இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இஸ் ஈக்குவல் டு Q/T. Q இஸ் நத்திங் பட் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் டிவைடட் பை டைம். அது எந்த டைமில் எத்தனை டைமில் பாஸ் ஆச்சு அப்படிங்கிறதா டைம். ஸோ நம்ம கரண்ட்டை எப்படி குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், I இஸ் ஈக்குவல் டு Q/T அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். The standard SI unit for current is ampere with the symbol A. ஸோ இந்த கரண்ட்டோட SI யூனிட் என்ன, ஆம்பியர், அதோட சிம்பிள் வந்துட்டு A. Current of 1 ampere means that there is 1 coulomb of charge passing through the cross section of wire every 1 second. அதாவது வந்துட்டு ஒரு ஆம்பியர் கரண்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு 1 coulomb of charge வந்துட்டு அந்த ஒயரில் வந்துட்டு பாஸ் ஆகும் எவ்ரி 1 செகண்ட் அப்படிங்கிறதுக்கு அது மீனிங். ஆம்மீட்டர். ஸோ ஆம்மீட்டர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்துட்டு மெஷர் பண்ணுறதா வந்துட்டு ஆம்மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆம்மீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட் இன் அன் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுறதா என்ன, ஆம்மீட்டர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. The ammeter is connected in a series in a circuit where the current is to be found. ஸோ அந்த ammeter வந்துட்டு அந்த சர்க்கியூட்டில் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே வந்துட்டு அந்த கரண்ட்டை வந்துட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். The current flows through the positive red terminal of ammeter and leaves from the negative back terminal. அதாவது வந்துட்டு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுனா பாசிட்டிவ் டெர்மினல், ஆம்மீட்டரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டெர்மினலில் கரண்ட் ஃப்ளோ ஆகி அந்த ஆம்மீட்டரில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் டெர்மினல் வழியாக வந்துட்டு லீவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதுதான் வந்துட்டு ஆம்மீட்டர். ஸோ வந்துட்டு கரண்ட் ஃபஸ்ட்டு ஆம்மீட்டரோட பாசிட்டிவ் டெர்மினலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளே வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல் வழியாக வெளியே போயிடும்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு மெஷர். ஃபஸ்ட்டு வந்துட்டு கரண்ட்னா என்னென்னு பார்த்தோம், அதோட யூனிட் SI யூனிட் என்ன, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது EMF அப்படின்னா என்ன. இமேஜின் தட் 2 ends of water pipe filled with water are connected. அதாவது ஒரு இமேஜினேஷன் சொல்கிறாங்க. வாட்டர் பைப்போட 2 எண்டையும் எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க, வாட்டர்னால ஃபில் பண்ணி அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வாட்டர் பைப் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 2 எண்ட்லேயும் அந்த 2 எண்டோட வாட்டர் பைப்பில் வந்துட்டு வாட்டரை வந்துட்டு ஃபில் பண்ணி அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்தோ filled with water, the water will not move as circular on the tube on its own. அப்படி ஃபில் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்துட்டு சர்க்குலர் மோஷனில் அதுவாக வந்துட்டு சுத்தாது அந்த டியூப்பில். சப்போஸ் யூ இன்சர்ட் எ பம்ப் இன் பிட்வீன் and the pump pushes the water, then the water will start moving in the tube. நம்ம வந்துட்டு அந்த டியூப்பில் வந்துட்டு ஒரு பம்பை வந்துட்டு இன்சர்ட் பண்ணி அந்த பம்பு மூலயமா அந்த பம்பை இன்சர்ட் பண்ணும்போது அந்த பம்பு வந்து அந்த வாட்டரை வந்துட்டு புஷ் பண்ணி அந்த வாட்டர் வந்துட்டு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும் அந்த டியூப்பில். Now the moving water can be used to produce some work. ஸோ அப்படியே மூவ் ஆகக்கூடிய வாட்டர் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகும், ஒரு ஒர்க்கை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. We can insert a water wheel in between the flow and make it to rotate and further use the rotation of the operate machinery. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வாட்டரில் வந்துட்டு வாட்டர் வீலை இன்சர்ட் பண்ணி அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த ஃப்ளோவை வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. Likewise, if you take a circular copper wire, it is full of free electrons. அதாவது ஒரு சர்க்குலர், அதே மாதிரி நம்ம ஒரு சர்க்குலர் காப்பர் ஒயரை எடுத்துக்கும் போது அதில் என்ன இருக்கும், ஃபுல் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். However, they are not moving in a particular direction. அப்படி அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது அது எந்த விதமான டைரக்ஷன்லேயும் வந்துட்டு மூவ் ஆகாது.
you need some force to push the electrons to move in a direction. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. எந்த டைரக்ஷனில் அந்த எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரு ஃபோர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. த வாட்டர் பம்ப் அண்ட் பேட்ரி. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள், வாட்டர் பம்பையும் பேட்டரியும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. Divers like electric cells and other electrical energy sources act like pump, pushing the charges to flow through a wire or a conductors. So electric cell devices like electric cells and other electrical energy resourcesலாம் இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு பம்பாக வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. எதுக்குன்னா வந்துட்டு அந்த சார்ஜஸை வந்துட்டு புஷ் பண்ணி அதை அந்த ஒயரில் வந்துட்டு ஃப்ளோ பண்ணுறதுக்கு வந்துட்டு அதை தான் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸஸ் தான் வந்துட்டு காரணமாக இருக்குது ஒரு டிவைஸில். The pumping action of the electrical energy source is made possible by the electromotive force. ஸோ வந்துட்டு அந்த பம்பிங் ஆக்ஷன் ஒரு சோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் எனர்ஜி சோர்ஸ் அந்த பம்பிங் ஆக்ஷன் மூலயமா தான் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்லாம் மூவ் ஆகுது. இது எதனால் நடக்குதுன்னா அந்த ஃபோர்ஸ் பேர் தான் என்னென்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The electromotive force is represented as epsilon. ஸோ இதை வந்துட்டு எப்சான் சிம்பிள். The EMF of an electrical energy source is the work done W by the source in a driving a unit charge Q around the complete circuit. அதாவது EMF ஒரு electrical energy source ஓட EMF என்னன்னா work done W by the source. அதில் வந்து எவ்வளோ யூனிட் சார்ஜ் வந்து இருக்குது, அப்படி ஒரு கம்ப்ளீட் சர்க்கியூட்டில் அது எவ்வளோ ஒர்க் டன் பண்ணியிருக்கு, எவ்வளோ யூனிட் சார்ஜ் வச்சு அந்த ஒர்க்கை பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா வந்துட்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்துட்டு எப்சான் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ. டபிள்யூங்கிறது வந்துட்டு ஒர்க் டன், கியூங்கிறது வந்துட்டு சார்ஜ். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க வேர் டபிள்யூ இஸ் த ஒர்க் டன். ஸோ டபிள்யூங்கிறது வந்துட்டு ஒர்க் டன், அந்த எந்த அமௌண்ட் எவ்வளோ ஒர்க்கை வந்துட்டு அது முடிச்சிருக்கு. The SI unit of EMF is joules per coulomb. அதாவது இந்த EMF ஓட SI யூனிட் என்னன்னா கூலும், ஜூல்ஸ் பர் கூலும்ங்கிறதா வந்துட்டு இதோட SI யூனிட். ஆர் வோல்ட், கூலும் இல்லாட்டி வோல்ட். In other words, the EMF of an electrical energy source is 1 volt if 1 joule of work is done by the source to drive 1 coulomb of charge completely around the circuit. So in other words இந்த EMF நம்ம எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னா EMF ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சோர்ஸோட EMF என்னன்னா 1 வோல்ட், ஒரு ஜூல் ஆஃப் ஒர்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 வோல்ட்டை வந்துட்டு அது யூஸ் பண்ணியிருக்கு. அதான் சொல்கிறாங்க சோர்ஸ் ஆஃப் டிரைவ். அதாவது 1 வோல்ட்டை வந்துட்டு சோர்ஸாக வச்சு ஒரு ஜூலோட ஒர்க்கை வந்துட்டு அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சார்ஜ் ஒரு அரௌண்ட் ஒரு சர்க்கியூட்டுக்கு 1 வோல்ட்டை வச்சு அது 1 ஜூல் ஆஃப் ஒர்க்கை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இஎம்எஃப், அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன? One does not just let the circuit connect one terminal of a cell to another. Often we connect, say, a bulb or a small fan or any other electrical device in an electric circuit and use the electric current to drive them. ஒருத்தர்னால வந்துட்டு ஒரு சர்க்கியூட்டை வந்துட்டு செல்லோ இல்லை அனதர் இதோ இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரு பல்போ இல்லை ஒரு சின்ன ஃபேனோ இது ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறது மூலமா எலக்ட்ரிக் கரண்ட் அங்கே ப்ரொடியூஸ் ஆகி தான் அதோட ஃபங்க்ஷனை வந்துட்டு அது பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஹவு எ சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொவைடட் பை த செல் or any other source of electrical energy is converted into other form of energy like light, heat, mechanical and so on. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு certain amount of electrical energy ப்ரொவைட் பண்ணி ஒரு செல்லு அதை வந்துட்டு அதர் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுது. எந்த ஃபார்ம்லனா லைட், அதாவது ஒரு லைட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் பேட்ரி இருக்குது. ஸோ அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணி அதை வந்துட்டு இன்னொரு சோர்ஸில் மாற்றுது லைட்டை. அதான் சொல்கிறாங்க லைட், ஹீட், மெக்கானிக்கல் அண்ட் ஸோ ஆன். ஃபார் ஈச் கூலும்ப் ஆஃப் சார்ஜ் பாசிங் த்ரூ த லைட் பல்ப், த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட் டு அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த எலக்ட்ரிக்கல் டிவைஸ் ஆர் எனி எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட் இன் த சர்க்கியூட். அதாவது ஒவ்வொரு கூலும்புக்கும் ஒரு சார்ஜ், ஒரு லைட் பல்பில் ஒரு சார்ஜ் வந்துட்டு பாஸ் ஆகுது அப்படின்னா வந்துட்டு த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட்டட், அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு
அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ஃபார் ஈச் கூலும்ப் ஆஃப் சார்ஜ் பாசிங் த்ரூ த லைட் பல்ப் the amount of electrical energy converted to other forms of energy. அப்படி வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துட்டு இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியில் கன்வெர்ட் ஆகும்போது அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ரெப்ரசன்ட் பை த சிம்பிள் வி. ஸோ அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், விங்கிற சிம்பிள்னால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ, வேர் டபிள்யூ இஸ் த ஒர்க் டன். ஸோ டபிள்யூங்கிறது வந்துட்டு எவ்வளோ ஒர்க் வந்துட்டு அது முடிச்சிருக்குங்கிறது டபிள்யூ. தட் இஸ் amount of electrical energy converted into other forms of energy measured in Joule and Q is the amount of charge measured in Coulomb. அதாவது Wங்கிறது ஒர்க் டன். இங்கே என்ன ஒர்க் டன் நடந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்துட்டு அது எவ்வளோ அதர் ஃபார்ம்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்குதுங்கிறது தான் ஒர்க். அது எதில் மெஷர் பண்ணுறோம், ஜூலில் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ கியூங்கிறது என்ன, அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், எவ்வளோ சார்ஜ் மூலயமா அந்த ஒர்க்கை வந்துட்டு அது முடிச்சிருக்கு. ஸோ அந்த சார்ஜ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், கூலுமில் வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. The SI unit for both EMFF and potential difference is the same. அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸோட SI யூனிட் வந்து சேமாக இருக்குது. அதாவது வோல்ட், ரெண்டுக்குமே வோல்ட் தான் வந்து SI யூனிட். வோல்ட் மீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதான் வந்துட்டு வோல்ட் மீட்டர். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். டு measure the potential difference across a component in a circuit, the voltmeter must be connected in a parallel to it. ஸோ வந்துட்டு நம்ம இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்துட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்க்கியூட் இந்த வோல்ட் மீட்டரை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கணும் ஒரு ஆப்ஜெக்ட் கூட பேரலாக. ஒரு ஆப்ஜெக்டில் நடக்கக்கூடிய அந்த இதில் வந்துட்டு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை கூட வந்து இந்த பொட்டென்ஷியல் வோல்ட் மீட்டரை வந்துட்டு பேரலாக கனெக்ட் பண்ணும். Say you want to measure the potential difference across a light bulb. இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு லைட் பல்பில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்துட்டு மெஷர் பண்ணோம் அப்படின்னா you need to connect the voltmeter. அதாவது அந்த வோல்ட்மீட்டர் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம், இது வோல்ட்மீட்டர், இது பல்பு, இது வந்துட்டு இது பேட்ரி. ஸோ பாருங்கள், இது வந்துட்டு இதோட நெகட்டிவ் டெர்மினல் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பேர் வந்துட்டு இந்த பல்போட நெகட்டிவ் டெர்மினல் வந்துட்டு இந்த பேட்ரியோட நெகட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகணும். இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்துட்டு பல்போட பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த பல்போட பாசிட்டிவ் அதாவது நெகட்டிவ் டெர்மினல் வந்துட்டு வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ் டெர்மினல், பல்போட பாசிட்டிவ் டெர்மினல் வந்துட்டு வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ இந்த பேட்ரி மூலயமா அந்த பல்பை வந்துட்டு நம்ம லைட் பண்ணும்போது பண்ணும்போது அங்கே எவ்வளோ அந்த லைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அது யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வோல்ட்மீட்டர் காட்டும். அந்த மாதிரி தான் இதை வந்துட்டு மெஷர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Note the positive red terminal of the voltmeter is connected to the positive side of the circuit and the negative black terminal is connected to the negative side of the circuit across a component. அதாவது லைட் பல்ப். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல எப்படி அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்துட்டு வோல்ட்மீட்டர் வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, the resistance R is the measure of opposition offered by the component to flow of electric current through it. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா இது ஒரு மெஷர், அதாவது எவ்வளோ ஆப்போசிஷனாக ஒரு காம்பனண்ட் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ். டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆஃபர் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு ஆஃபர் பண்ணும். மெட்டல்ஸ் லைக் காப்பர், அலுமினியம் எக்ஸெட்ரா ஹாவ் மச் நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ். அதாவது வந்துட்டு காப்பர், அலுமினியம் இதெல்லாம் வந்துட்டு குட் கண்டக்டர்ஸ். ஸோ அது வந்துட்டு நல்ல அமௌண்ட்டை வந்துட்டு நல்ல ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு தரும். ஆன் அதர் ஹேண்ட் மெட்டீரியல்ஸ் லைக் நிக்ரோம், tin oxide etc. offer high resistance to the electric current. ஸோ இந்த நிக்ரோம், டின் ஆக்சைட்ஸுங்கிற வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்துட்டு ஹை ரெசிஸ்டன்ஸை தருங்கிறாங்க.
We also have a category of materials called insulators. They do not conduct electric current. ஸோ அதே மாதிரி இன்சுலேட்டர்ஸுங்கிற ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்குது, அங்கே வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்துட்டு அதனால் கண்டக்ட் பண்ண முடியாது. என்னென்ன இன்சுலேட்டர்ஸ்னால் அந்த கிளாஸு, பாலிமர், ரப்பர் இதனாலலாம் வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்துட்டு கண்டக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. All these materials are needed in electrical circuits to have usefulness and safety in electrical circuit. ஸோ இந்த எல்லா மெட்டீரியல்ஸுமே ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டுக்கு தேவை. எதுக்குன்னா அது வந்துட்டு யூஸ் பண்ணுறக்கோ அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டோட சேஃப்டிக்கும் இது எல்லாமே தேவை அப்படிங்கிறாங்க. The SI unit of resistance is ohm with the symbol. ஸோ இதான் வந்துட்டு SI யூனிட், அதாவது ரெசிஸ்டன்ஸோட SI யூனிட் வந்துட்டு ஓமு, அதோட சிம்பிள் தான் வந்துட்டு இது. 1 ohm is the resistance of a component when the potential difference of 1 volt applied across the component drives a current of 1 ampere through it. அதாவது 1 ohmனா என்னன்னா ரெசிஸ்டன்ஸ், ஒரு காம்பனண்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் எப்போனா ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது when the potential difference of 1 volt, அதாவது 1 volt potential difference வந்துட்டு ஒரு காம்பனண்ட் மேலே நம்ம அப்ளை பண்ணும்போது அது எவ்வளோ கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, 1 ஆம்பியர், ஒரு ஆம்பியரில் வந்துட்டு எவ்வளோ கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறதான் வந்துட்டு ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க. We can also control the amount of flow of current in a circuit with the help of resistance. அதாவது வந்துட்டு ஒரு ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்துட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் மூலயமா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறாங்க. Such compounds used for providing resistance are called resistors. அப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த காம்பனன்ட்ஸ் தான் என்ன, ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The resistors can be fixed or variable. ஸோ இந்த ரெசிஸ்டர் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், இல்லாட்டி நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். Fixed resistors have fixed value of resistance, while the variable resistors like rheostats can be used to obtain desired value of resistance. ஸோ ஃபிக்ஸ்டு ரெசிஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்கும், ஆனால் வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ், அதாவது இந்த ரியோஸ்டாட்ஸ்லாம் வந்துட்டு வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு டிசைடு வேல்யூ வந்துட்டு இருக்காது, ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்காது, நம்ம தான் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு அப்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, அதோட டேரக்ஷன் என்ன, அதை வந்துட்டு எப்படி மெஷர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதோட நம்ம இந்த கிளாஸை ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு சர்க்யூட் டயக்ராம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.